இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 28:20 அப்படி சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் பரிபூரண ஆசீர்வாதங்களை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை பாருங்கள். ஏனென்றால் உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஆகவே உண்மையுள்ள மனிதர்கள் உண்டோ என்று ஆண்டவர் தேடுகிறார். பிரியமானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மை இல்லாத பிள்ளைகள். ஆண்டவர் ஏன் முகத்தை மறைக்கிறார்? உண்மை இல்லாத பிள்ளைகளாய் போகும்போது ஆண்டவருடைய முகமே மறைக்கப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவருடைய முகமே மறைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் என்று ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மறுபடியும் 23வது வசனத்திலே அந்த 2 தாலந்தை வாங்கினவன் 4 தாலந்தாக அதை மாற்றுகிறார். கூட 2 தாலந்தை சம்பாதிக்கிறார். அவரை பார்த்தும் அவர் சொல்லுகிறார் 23வது வசனத்திலே, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அன்பானவர்களே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்பொழுதும் ஆண்டவர் பரிபூரண ஆசீர்வாதங்களை தரும்படி நம்மை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும்போது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். நாம் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாயிருந்தால் கண்டிப்பாக கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய பிள்ளை அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். நாம் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்தந்த நாள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை படித்து முடிப்பதில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அந்த பள்ளியிலோ கல்லூரியிலோ அவர்கள் மிகவும் தேறினவர்களாக, மதிப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் உண்மையுள்ளவர்கள். கொஞ்சத்துல உண்மை இருந்தாலே ஆண்டவர் மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் அவ்வளவு இரக்கத்தை நமக்கு தருகிறார். அன்பிற்குரியவர்களே, பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படிக்கும்போது, நல்ல நிலத்தை குறித்து சொல்லும் போதும் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். உண்மையும் நன்மையுமான இருதயம், அந்த இருதயம்தான் விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து கொள்ளுகிறது என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் எதிர்பார்ப்போடு தேடுகிறார், உண்மையுள்ள பிள்ளைகள் எங்கே என்று தேடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை இந்த உலகில் வாழுவதற்கு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம்
7வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். யோவான் 7வது அதிகாரம் 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அல்லேலூயா. தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ என்று பாருங்கள். எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையை தேடினால் அவன் உண்மையுள்ளவனாயிருப்பான். பிரியமானவர்களே, நாம் இந்த காரியத்தை தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 4வது வசனத்திலே இப்படி படிக்கிறோம். பாருங்கள், இறுதியிலே நான் படிக்கிறேன். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. சிறை கைதியாக அந்நிய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். யாருமே என்னை பார்க்கவில்லையே, நான் எப்படியும் வாழலாம் என்று அவர் நினைத்திருந்தால் நிச்சயமாக இந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற முடியாது. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, ஆகவே உண்மையுள்ள மனிதர்களாக இருந்தால்தானே பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். யாரும் என்னை பார்க்கவில்லை, என்னுடைய இருதயம் தீட்டுப்பட்டால் என்ன, எப்படி இருந்தால் என்ன என்று கூட எண்ணாமல் ஆண்டவருக்கு பயந்து உண்மையுள்ளவராய், அன்பானவர்களே, தீட்டுப்படக்கூடாது என்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறதை நாம் படிக்கிறோம். அதே போல பாருங்கள், அவர் 6வது அதிகாரம், தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசியிலே தினம் 3 வேளையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே என்று ஒரு வார்த்தை அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முன் செய்து வந்தபடியே என்றால் இதற்கு முன்பு அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது என்ன பழக்கம்? தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்பானவர்களை, இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? தினம் 3 வேளை முன் செய்து வந்தபடியே அவர் அதிலே உண்மையுள்ளவராக இருந்தார். ஆண்டவரை அதிகாலையில் தேடுகிறார், மதியம் தேடி இருப்பார், ஒருவேளை மாலையோ இரவோ தெரியாது, அவர் முழங்காலில் நிற்பதற்கென்று ஒரு சமயத்தை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, நாமும் ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய பார்வையில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்கள், லூக்கா 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை. பிரியமானவர்களே, மனுஷருக்கு முன்பதாகவும் சரியாக இருந்தார், தேவனுக்கு முன்பதாகவும் சரியா இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். தேவனுக்கு முன்பதாக நாம் சரியா இருப்பதற்கு உண்மையுள்ளவர்களாக மாறினால் மனிதர்களுக்கு முன்பதாகவும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை நமக்கு தருபடி நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டானே. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் நம்முடைய இரக்கத்தை தாரும். ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷர்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் போனால் நீர் உமது முகத்தை மறைப்பீர் என்றல்லவா நாங்கள் வேதத்திலே படித்தோம். ஆண்டவர், எங்களுக்கு இரக்கம் செய்திருளும். உமக்கு முன்பதாக எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாயிருக்க இறங்கி உதவி செய்திருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை மகிமை